சக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களை 2026 ஆண்டு மகர சங்கராந்தி வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 ஆண்டு கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டங்களை வாழ்க்கையிலையும் தொழிலையும் சந்தித்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு 3 கிரகங்களுடைய பயிற்சி அது மட்டும் கிடையாதுங்க. சோடி பிரசனத்தினுடைய மாதம் சோடி பிரசனம் பலன்களை சொல்லி வந்தாலும் கூட ஏதோ மனதுக்குள்ள ஒரு சின்ன நெருடலுங்க, மனசுக்குள்ள ஒரு முழுமையாக பலன்களை சொல்ல முடியவில்லையே என்ற ஒரு இயக்கம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை என்னை சந்திப்பவர்கள் கூட சொல்கின்றார்கள், சாமி யோக பலன் கிடைத்தாலும் கூட கிடைப்பது போல் தெரிகின்றதானா முழுமையான பலனை அடைய முடியவில்லை, எங்கள் வாழ்வை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நிறைந்ததாகவே ஒவ்வொரு ஆண்டும் கழிந்து விடுகின்றது என்று கூறிய பொழுதுதான் என்னுடைய மனதில் தோண்டியது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மட்டும் இல்ல, மலை சார்ந்த இடங்கள்ல இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஆண்டின் தொடக்கத்துல இந்த பாத்தீங்கன்னா அந்த சங்கராந்தி புருஷனுடைய இருப்புன்னு அந்த நிலையை வைத்து நகர்வை வைத்து ஜோதிடம் கழித்தார்கள். அந்த பலன் துல்லியமாக ஆண்டு முழுவதுமே அவர்களை வழிநடத்தி சென்றது. நாமும் அவ்வாறு செய்யலாம், குறிப்பாக சோழி பிரசனத்தின் மூலம் என்ற எண்ணம் தொடங்கியதுனால இந்த 2026 ஆண்டு சங்கராந்தி புருஷ கர்ண பலனை நான் சொல்ல தொடங்குகின்றேன். அந்த வகையில மீனராசி, மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்ப சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம், மீனத்தை பொறுத்த வரைக்கும் உத்தட்டாதி, மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி, மீனராசி அன்பர்களே எவ்வளவோ வேதனை இல்லைங்க, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ இழப்புகளை எல்லாம் கடந்த ஆண்டுகளை தொடர்ந்து சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொல்வதை விட பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் சொல்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கின்றார் என்ற புலி வாகனத்துல சிகப்பு நிற உடையில இருந்து வைடூரிய ஆபரணமும் சிறு செண்பகப்பூ மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துபி என்ற பாத்தியத்தை மேந்தி கொண்டு உடன் தாபர பாத்திரத்தை கையிலே கொண்டு வைத்துக் கொண்டு 3 முகங்களும் குரோதமான உணர்வுடனும் பாத்தீங்கன்னா குரோதமான உணர்வோடு அவர் வருகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல அவர் சஞ்சாரத்தை 2026 ஆண்டு தொடங்குகின்றார். இது மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த காலகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலன்களை நல்ல முறையில் வழங்கத்தான் கிரகங்கள் காத்திருப்பதாகத்தான் மகர சங்கராந்தி புருஷன் சொல்கின்றார். அந்த படத்தை பார்க்கும் போது பண வரவுகளும் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகின்ற எடுத்த முயற்சியில வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அருமையான ஒரு கட்டத்தை தான் அவர் காட்டுகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எதுலையுமே கொஞ்சம் நிதானமும் பொறுமையா இருங்க, அதைத்தான் கிரகங்களும் சொல்கிற நிதானமும் பொறுமையும் மட்டுமே வாழ்வை நல்ல முறையில பிரச்சனை இல்லாமல் நடத்தி செல்லும் என்பதை இவர் சொல்கின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல மிகவும் கவனமாக இருந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் வந்தாலும் கூட அதை தட்டி பறிப்பதற்கு காத்திருக்கின்றார்கள். கவனமாக இருந்து விடுங்கள். உறவினர்கள் மத்தியில சில மனக்கசப்புகள் வந்து மறையும். கணவன் மனைவிக்குள்ள சில அந்யோன்ய குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல நிலையை கிரகம் அமைத்து தரும். கவலையே பட வேண்டாம். நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளும் நீண்ட நாள் காத்திருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. வீண் வம்பு வழக்குகளில் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் சிறப்பு. கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா அதிக விரயம் ஏற்படலாம். அதே நேரத்துல சுப விரயங்களாக மாற்றிக்கொள்கின்ற தன்மையும் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் அமைத்து தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சில கிரகங்கள் உங்களுக்கு ஆதாயம் செய்வதற்கும் அனுசரணையா இருப்பதற்கும் இல்லாத சூழ்நிலை இருப்பதனால நீங்களே கவனமாக பொறுமையாக நிதானமாக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்து கொடுங்க. வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான தருணமும் இதுதான். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் தலை தூக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து விடும். அதாவது பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற புதிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். தன்னம்பிக்கையை தளர விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. அது மட்டும் கிடையாதுங்க, எடுத்த முயற்சிகள் பலன் தருகின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது. சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில்
வாழ்க்கையில் நடைபெறும் பிள்ளைகளால் பெருமையும் பெற்றோர்களால் நன்மையும் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்துல புதிய பொறுப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் தாங்க இந்த காலகட்டத்துல. இந்த பழமொழியைத்தான் எனக்கு சொல்ல தோணுகிறது. கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற ஒரு அற்புதமான நிலைதான் இந்த காலகட்டத்துல. பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றமும் புதிய முயற்சிகளை வெற்றியும் கிடைக்கும். பிரச்சனைகள் படிப்படியாக அகலுவதை பார்க்கலாம். நல்ல திருப்பங்களை சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் சந்திக்கலாம். அதே நேரம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்து விட்டாலே 2026ஆம் ஆண்டு சங்கராந்தி புருஷன் நல்ல யோக பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான், நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான், பயமில்லாத ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டை உங்களுக்கு அமைத்து தருகின்றார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 3 பலமும் குறைந்து காணப்படுகின்ற ஒரு காலமாக இருப்பதனாலும், கிரகங்களும் சற்று ஒத்துழையாமல் இருப்பதுகின்ற காலத்தினாலும் சற்று கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் தெய்வ பலம் மட்டுமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு துணை இருப்பதனால என்னுடைய அனுபவத்துல மதுரை மீனாட்சி. காரணம் சொல்கிறேன், மீனராசியை பொறுத்த வரைக்கும் மதுரை மீனாட்சி ஒரு கண்கண்ட தெய்வம். பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம், தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவதை போல அற்புதமான ஒரு யோக பலத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. முடிந்தால் பாத்தீங்கன்னா மதுரை சென்று மீனாட்சியையும், மீனாட்சிக்கு எதிரே உள்ள மீனாட்சியுடைய தாயார் பாத்தீங்கன்னா மீனாட்சியுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் தனி சன்னிதானம் உண்டு. அங்க பாத்தீங்கன்னா மீனாட்சி கோயிலை விட்டு வெளில பாத்தீங்கன்னா பக்கத்துல மொட்டை கோபுரம்னு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மலையத்துவ மகாராஜா காஞ்சனமாலா, மீனாட்சியுடைய அம்மா பேரு காஞ்சனமாலா, அப்பா பேரு மலையத்துவ ராஜா. அங்கு சென்று 4 மாலைகள் வாங்கி செல்லுங்கள். அந்த 4 மாலைகளை 2 மாலைகளை அங்கு இருக்கின்ற சிவன் பார்வதிக்கு அணிவித்து 2 மாலைகளை உங்கள் கையினாலேயே மீனாட்சி அப்பா அம்மன் அணிவதனால அற்புதமான யோக பலன். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து காக்கின்ற ஒரு சக்தி மீனாட்சி. அதே நேரத்துல பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல நல்ல காரியங்கள்ல எதிர்பாராத திருப்பங்களை தருகின்ற ஒரு ஆண்டகத்தர் மீனராசிக்கு இந்த சங்கராந்தி புருஷன் தருகின்றார்.